பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, இதோ நாம் நமது தகப்பனினுடைய உள்ளத்தில் உள்ள ஆழங்களை தொடர்ந்து அறிந்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட நாம் தேவர்களாம். இயேசு கிறிஸ்துவும் நமது யாவே தகப்பனும் சொல்லியிருக்கிறார்கள். படிப்போமா? 82ஆம் சங்கீதம் 6வது இறைவசனம். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லோரும் உன்னதமானவருடைய மக்கள் என்றும் நான் சொல்லேன். ஆசாப் எழுதியிருக்கிறார். இதே வசனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 10 சொல்றாரு. எப்படி? என் பிதாவின் நாமத்தினாலே அவருடைய தேவ வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவன், சிந்தனையிலே ஏற்றுக்கொண்டு தன்னுடைய செயலிலே காண்பிப்பவன் எல்லாருமே தேவர்கள் தான். அப்போ பிதாவாகிய தேவன் யாவே தகப்பன். அவர் சாவே இல்லாதவர், உருவாக்குபவர், கிரியையை நடப்பிப்பவர், தீமைகளை அழிப்பவர். அந்த குணம் தேவனுடைய பிள்ளையாயிருக்கிற கிறிஸ்துக்குள் இருந்தது. கிறிஸ்துவை தலையாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம், அவருடைய சரீரமா அங்கமா இருக்கிற நாம், அப்பேற்பட்ட புது சிருஷ்டி என்ற கிறிஸ்துவின் கருவை நாம் உள்வாங்கி இருக்கிறோம் அல்லவா? ஆகவே நாம் புது சிருஷ்டி என்ற கிறிஸ்துவினுடைய நற்குணத்தை உருவாக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நாள்தோறும். எப்படி? நாம் அன்பை காண்பிப்போம், அதை பெருகச் செய்வோம். இது உருவாக்குதல். அதை நடைமுறைப்படுத்துதல் என்பது நம்மை ஒருத்தன் கோபம் மூட்டினால் அதை நாம் தாங்கி சகிக்க வேண்டும். அன்பு சாந்தம் உள்ளது, நீடிய பொறுமை உள்ளது என்பதை காண்பிக்க வேண்டும். அடுத்தபடியாக தீமையான பேச்சுக்கள் வரும் பொழுது நாம் அதை அழிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே பொறுமையையும் நிதானத்தையும் காண்பிப்போம் என்றால் நாம் தான் பிரியமானவர்களே தேவர்கள். ஏனென்றால் நாம் 3ஆம் உலகத்தை ஆளுகை செய்யும் ராஜாக்கள். நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய புது சிருஷ்டிகள் என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஏனென்றால் உலகத்தையே நியாயம் தீர்க்கிறவர்கள் நாம். நாம் நமது பிரச்சனைகளை அங்குமாய் இங்குமாய் ஜட்ஜிமெண்டிலும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு கோர்ட்டிலும் வைத்துக் கொண்டிருக்கிறோமே. நாமா புது சிருஷ்டி? நமது சபையிலே ஒரு குற்றமோ குறையோ வந்து விட்டால் அவர்களை எதிர்த்து சொல்லுகிறோமோ? அப்ப நாம் புது சிருஷ்டியா? நமது குடும்பத்திலே நாம் அன்பை காண்பிக்கவில்லை என்றால், உருவாக்கவில்லை என்றால், செயல்படுத்தவில்லை என்றால் நாம் புது சிருஷ்டியா? தீமையான குணம் நமக்குள், பழைய மனிதனுக்குரிய குணம் நமக்கு வரும் பொழுது அதை அழித்து போடக்கூடிய தன்மை இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆகவே அப்படி இருக்கும்போது நாம் தேவர்கள். 3ஆம் உலகத்திலே உலக ஜனமே நம் குணத்தை பார்த்து அவர்கள் திருந்துவார்களாம். அப்படி என்றால் நாம் எவ்வளவு பொறுமையை காண்பிக்க வேண்டும், எவ்வளவு நிதானத்தை காண்பிக்க வேண்டும். மாம்சத்தின் காரியமான இச்சையை கட்டுப்படுத்துகிறோமா? அப்படி என்றால் கட்டுப்படுத்தி நாம் நிதானத்தை கை கொண்டு அன்பிலே பரிபூர்ணம் ஆகி கொண்டே இருந்தோம் என்றால், பாருங்கள் பிரியமானவர்களே, தேவன் நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைப்பாராம், அது ஓடி வருமாம். திமிங்கலம் தன் பசிக்காக காக்க ஏங்குமாம், உடனே தேவன் அதற்கு உணவை தருவாராம். அப்படி நாம் இருப்போம் என்றால், இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய சாத்தானுடைய குணத்தை நாம் மிதிப்போம் என்றால், அழித்தோம் என்றால், நாம் இந்த உலகத்திலே தேவர்களைப் போல வலம் வருவோம். நாம் ஒரு டீ கடையில போன கூட நாம உண்மையான ஒரு நிதானத்தை காண்பித்து நாம் பேசுவோம் என்றால் நம்மை பார்த்து திருந்துவார்கள். நமது செயல்களை பார்க்கிறார்கள் பிரியமானவர்களே, நமது முகத்தை அல்ல. ஆகவே நாம் தான் தேவர்கள் என்றால் நமது சிந்தனை கிறிஸ்துவின் சிந்தனை போல் இருக்க கடவது. தேவனுடைய வித்து நம்மை ஆள கடவது. ஆமென்.